பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க பார்வை வச்சு செய்கிறாங்க. விக்ரம் கேட்குறான், கமருதீன் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது ஒரு மாதிரி பார்த்துருக்கேன், ஒரு மாதிரினா ஆசையாக பார்த்துருக்கேன், காஜியாக பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டே 1லேருந்து கமருதீனும் காஜி அரோரா பலூனக்கா அரோராவும் நண்பர்கள், ரொம்ப ஃப்ரெண்டாக. இவன் தான் லாயரு, யாருக்கு? அரோராவுக்கு. பாருவுக்கு லாயர் வந்து கமருதீன். ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாண்ட்ரா. அப்போது இந்த மாதிரி ஜாலியாக இருந்துருக்காங்க அவங்க. அதான் பலூனக்கா பாப்ஸ் எல்லாம் போட்டு அமுக்குன்னு அமுக்கி கமருதீன் மேலே அமுக்கிக்கிட்டு கசக்கிக்கிட்டு புழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவன் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது நீ ஒரு மாதிரி பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறான். யார்? விக்ரம். பார்த்துருக்கேன். என்னது புரியல எனக்கு. என்னது? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு மழுப்புறாங்க. இந்த மாதிரி இவெல்லாம் வந்து யார் மாதிரி ஆளுங்க தெரியுமா? இந்த மாயா இருக்கா பாருங்க, மாயாவோட ஃப்ரெண்டு இவன். இப்போ எவ்வளோ கேவல புத்தி. அவங்க எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க பாருங்களேன். கோல் முட்டுவாங்க, குண்டா மாதிரி இருப்பாங்க, ஓம் சுப்கலாம் பரதம் அந்த மாதிரி கேஸ் இவங்களாம் இப்படி தான் வேலையை பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க பரதேசிங்க. வக்ரம்னா வக்ரம், விக்ரம் தான் அது வக்ரம். இல்லை ஆசையாக பார்த்துருக்கேன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். அது என்னவா பார்க்கணுங்கிறது அதோட ரைட்ஸ்ரா. அது லைஃப், அது என்ன வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். அது எல்லோரும் பார்க்குற மத்தியில் காஜி வேலை பார்த்தா தான் தப்பு. காஜி அரோராவுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை பார்க்குற பாரு, இது ஒன்றை மாதிரி ஓம் சுக்லாம் பரதம் அந்த கேஸுங்க மட்டும்தான் இதை பண்ணும். இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை ஆசையாக பார்த்தேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்து பாரு விட மாட்டுச்சு. இது விடுமா? வச்சு செஞ்சிருச்சு. ஒரு பெண்ணை எப்படி அவதூறாக அவர் சொல்ல முடியும்? இந்த பரதேசி நாய் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நான் லவ் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்டா, உனக்கு என்னடா? அதை வந்து இதை எடுத்துகிட்டு வர்றியா இங்கே நீ அப்படிங்கிற மாதிரி வளைச்சி கேட்குது. ஆனால் உண்மையிலே சரியான புறமை பிடிச்சவங்க. இப்போ கமருதீன் நல்லா 6 பேக்காக பாடியாக இருக்கான். நீ தொழுன்னு தாண்டா இருப்பீங்க. நீங்கள் சாம்பார் சாப்பிட்டா அப்படி தான் இருக்க முடியும். இல்லை கோழி மீன் ஆடுன்னு சாப்பிட்ணும், பயங்கரமாக ஃபிட்டாக ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். ப்ரோட்டீன் சாப்பிடாம தயிர் சாதத்தை மட்டும் சாப்பிட்டா எப்படி முடியும்? முடியாது. அப்படி சொல்கிறான். இல்லை யங் கமருதீன்னு அவங்க சொல்கிறாங்க மேடம் அப்படிங்கிறான். அப்போ நீ எங்கே இல்லையா? இப்போ நீ மனுஷன் இல்லையா? அவன் மட்டும்தான் எங்க ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு சொல்ல வர்ற மூலியமாக என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? விக்ரம், நீங்கள் லாயரா இல்லை மாமாவா? அரோராக்கு விளக்கு பிடிச்சியா? பலூனக்கா சேனலில் போய் உட்காந்து விளக்கு பிடிச்சியா? அவள் டவலோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாள், டவலை திறந்து பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கிழிச்சு விட்டா. இவங்க அரோராவை பார்த்து அந்த மாதிரி இந்த மாதிரி வேறு மாதிரின்னு சொல்லும்போது மட்டும் இனிக்குதோ அப்படிங்கிறான். ஏண்டா அவள் அப்படி தான்டா ஓப்பனாக அவளே சொல்லியிருக்கா. அவனோட சேனலில் போய் பாரு, பலூனக்கா சேனலில் போய் பாடுறா பரதேசி. உடனே கமருதீன் வந்துட்டான். எதிர்கட்சி வழக்கறிஞர் வந்து கேஸை திசை திருப்புறத்துக்காக பழி போடுறான். அவன் பாரு மேலே பழி போடுறான், என் மேலே பழி போடுறான். எவ்வளோ கேவலமானவன் அவன், குண்டு பைய அப்படிங்கிற மாதிரி வச்சு கிழிக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து நீ அந்த மாதிரி பார்த்தல, ஒரு மாதிரி பார்த்தேன் நான் லிஃப்ட் பண்ணும்போது ஜாலியாக இருந்தல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.